நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது. பக்ராம் விமானத் தளம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க இராணுவம் கைவிட்டது என்று உலகம் எண்ணியது. ஆனால் இன்று அந்த இடம் மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. ஒருபுறம் இந்தியாவின் குரல் உலகம் முழுவதும் ஒலிக்கிறது, மறுபுறம் அந்த ஒலி அமெரிக்காவின் மனதை குழப்புகிறது. இந்தியா தனது பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், விமானப்படை வீரர்களுடன் இணைந்து அந்த விமானத் தளத்தை மறுபடியும் உயிர்ப்பித்துள்ளது. இதனால் அமெரிக்கா அதிர்ச்சியில் தத்தளிக்கிறது. தன் கைகளிலிருந்து சொருகிப்போன ஒரு சக்தியை இந்தியா மீண்டும் கட்டி எழுப்புவதை பார்த்தபோது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன் கோபத்தை மறைக்க முடியவில்லை. அமெரிக்கா இப்போது திறமையாகவும் மறைமுகமாகவும் இந்தியாவை அச்சுறுத்துகிறது. நீங்கள் பக்ராமில் உங்கள் பிடியை உறுதிப்படுத்த முயன்றால் அதற்கான விளைவை சந்திக்க வேண்டி வரும் என்று. ஆனால் இந்தியா அதற்கு தளரவில்லை. பக்ராம் விமானத் தளத்தில் இந்தியாவின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு உலகின் செயற்கைக்கோள் படங்களிலேயே தெளிவாக தெரிகிறது. வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்புகள், சீசாட் குளோப் மாஸ்டர் போக்குவரத்து விமானங்கள், ரஃபேல் மற்றும் சுகோய் போர் விமானங்கள் தொடர்ந்து பறக்கின்றன. இது ஒரு சாதாரண தளம் அல்ல, இந்தியா உருவாக்கிய ஒரு புதிய பாதுகாப்பு கோட்டை. அமெரிக்கா இதை கவனித்த பிறகு பக்ராம் மீதான ஒரு புதிய சதியை உருவாக்கத் தொடங்கியது. இந்த திட்டத்தில் அமெரிக்கா மட்டுமில்லை, அதனுடன் ஈரான், சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளும் இணைந்துள்ளன. அவர்கள் நோக்கம் ஒன்றே, பக்ராமில் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும். அமெரிக்கா தனது P-2 குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தி அந்த பகுதிக்கு நுழைய முயற்சித்தது. உலகம் முழுவதும் அதிர்ச்சியடைந்தது. அமெரிக்கா மீண்டும் அந்த இடத்தில் ஏன் ஆர்வம் காட்டுகிறது என்ற கேள்வி எழுந்தது. அமெரிக்காவின் நோக்கம் தெளிவாக இருந்தது. பக்ராம் விமானத் தளத்தின் பாதியை தானே கட்டுப்படுத்த வேண்டும். மீதியை இந்தியா வைத்துக் கொள்ளட்டும், ஆனால் முக்கிய பகுதியை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும். இதற்காக முதலில் F-35 போர் விமானங்களை அனுப்பியது. அது தோல்வியடைந்தபோது P-2 குண்டுவீச்சு விமானத்தை பயன்படுத்தும் முயற்சியை தொடங்கியது. ஆனால் இந்தியா முழுமையாக விழிப்புடன் இருந்தது. இந்திய அரசு தெளிவாகச் சொல்லியது, பக்ராமில் இருந்து இந்தியாவை அகற்றுவது யாராலும் முடியாது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, ஆப்கானிஸ்தான் ஒரு ஜனநாயக பாதையில் நடந்து வருகிறது. இந்தியா அங்கு தனது பணிகளை அமைதி, வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்காகவே செய்கிறது. ஆகையால் அமெரிக்கா எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியா பின்வாங்காது. பக்ராமின் 1% கூட யாருக்கும் கொடுக்கப்படாது. இந்த உறுதியான நிலைப்பாட்டே டொனால்ட் ட்ரம்பை இன்னும் சினம் கொள்ள வைத்தது. அந்த நேரத்தில் ரஷ்யாவின் சுகோய் 57 விமானங்கள் பக்ராமில் தரையிறங்கின. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து முழு தளத்தின் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டனர். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாயிற்று. பின்னர் அமெரிக்கா மீண்டும் சவூதி அரேபியா மற்றும் ஈரானுடன் சேர்ந்து ஒரு இரகசிய முயற்சியை திட்டமிட்டது. ஈரான் ஆப்கானிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்தாலும் சவூதி அரேபியா வளைகுடா பகுதியில் முக்கிய ஆட்சி பங்கு வகிக்கிறது. அந்த இரு இடங்களையும் பயன்படுத்தி அமெரிக்கா B-2 குண்டுவீச்சு விமானங்களை ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைய முயன்றது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அமெரிக்கா புரிந்து கொண்டது, பக்ராம் இப்போது ஒரு வெற்று நிலம் அல்ல, அது இந்தியாவின் பாதுகாப்பு கோட்டையாக மாறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அரசு கூட இதை ஏற்றுக்கொண்டது. இந்தியாவின் வருகையால் பக்ராம் வலுப்பெற்றது. வேலைவாய்ப்பு, கல்வி, தொழில்நுட்பம், வான் பாதுகாப்பு எல்லாவற்றிலும் முன்னேற்றம் கிடைத்தது என்று. அதனால் அவர்கள் பக்ராம் விமானத் தளத்தின் பராமரிப்பை இந்திய விமானப்படைக்கு ஒப்படைத்தனர். இதுவே அமெரிக்காவுக்கு கடும் அதிர்ச்சியாக மாறியது. ஏனெனில் அந்த இடம் மூலமாக இந்தியா மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஒரு பகுதிக்கும் புவியியல் அணுகலை பெறுகிறது. அதாவது பக்ராம் தளத்தை பிடித்துள்ள இந்தியா இப்போது உலக சக்திகளின் சமநிலையை மாற்றக்கூடிய நிலையில் உள்ளது. இதுவே அமெரிக்காவின் கவலை. அமெரிக்கா 2021 அந்த விமானத் தளத்தை விட்டு வெளியேறிய போது அது மீண்டும் அங்கே திரும்பும் என்று யாரும் நினைக்கவில்லை.
ஆனால் இந்தியா அதை மீண்டும் உயிர்ப்பித்தது. அமெரிக்கா இப்போது ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு அச்சுறுத்துகிறது, இந்தியா அங்கு நுழைந்தால் உலகளாவிய தடை விதிக்கப்படும் என்று. ஆப்கானிஸ்தானின் பலவீன பொருளாதாரத்தை பயன்படுத்தி அந்த நாட்டை அழுத்தும் முயற்சியில் அமெரிக்கா இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவையும் அச்சுறுத்துகிறது, பக்ராம் விட்டு வெளியேறாவிட்டால் கடுமையான விளைவுகள் வரும் என்று. ஆனால் இந்தியா இப்படி அச்சுறுத்தல்களைக் கண்டு அஞ்சாது. இந்தியா தன் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்திவிட்டது. பக்ராமில் பிரமோஸ் ஏவுகணைகள் நிலையமர்த்தப்பட்டுள்ளன, வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. அவை 400 கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமாக செயல்படும் அமைப்புகள். இவை ஏற்கனவே இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் போரில் வெற்றி தந்தவை. இப்போது அந்த சூழ்நிலை மீண்டும் உருவாகிறது. இந்தியாவின் வலிமை அமெரிக்காவை சிந்திக்க வைத்திருக்கிறது. இப்போது அமெரிக்காவின் பின்னணியில் சீனாவும் இணைந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு யானையும் டீராகரனும் இணைந்து புதிய அத்தியாயம் தொடங்கட்டும் என்று பேசிய சீனா இப்போது டொனால்ட் ட்ரம்புடன் சந்திக்க தயாராகிறது. இதுவே அந்த பெரிய மாற்றத்தின் சுட்டி. சீனாவுக்கு அதிர்ச்சியளித்த காரணம் என்ன என்றால், அவர்களின் ஒரே பட்டையும் ஒரே வழியும் OPOR என்ற முன்முயற்சியை இந்தியா முழுமையாக தடந்துவிட்டது. பக்ராமிலிருந்து அல்லது ஆப்கானிஸ்தானிலிருந்து அந்த திட்டத்தை முன்னேற்ற முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர். இப்போது இந்தியா சீனாவை சுற்றி வளைக்க ஆப்கானிஸ்தானின் மூலத்தையும் பயன்படுத்த முடியும். இதுவே சீனாவை பயமுறுத்துகிறது. மற்ற பக்கத்தில் பாகிஸ்தான் அனைத்து திசையிலும் சிக்கித் தவிக்கிறது. அமெரிக்காவின் உதவியும் முடங்கியுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பேச துணிவும் இல்லை. இப்போது அவர்களுக்கு மீதமிருப்பது அமெரிக்காவின் அடியில் கீழ்ப்படிதல் மட்டுமே. இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் இணைப்பு அமெரிக்க வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாஷிங்டனில் இப்போது டொனால்ட் ட்ரம்பின் தெளிவான அச்சம் கேட்கப்படுகிறது. ஏனெனில் பக்ராம் இனி ஒரு வெற்று இராணுவ தளம் அல்ல, அது இந்திய இறையாண்மையின் அடையாளமாக மாறியுள்ளது. இதன் பின்னணியில் அமெரிக்கா தனது சதிகளை மீண்டும் வெளியிலிருந்து மறைந்து நடத்துகிறது. ஈரான் மற்றும் சவூதி அரேபியாவுடன் P-2 குண்டுவீச்சு விமானம் தரையிறங்கிய முயற்சி தோல்வியடைந்த பிறகு அமெரிக்கா இப்போது ஒரு புதிய மோசடியை அமைத்துள்ளது. அது பாகிஸ்தான். நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள அந்த நல்லா பாகிஸ்தானை அமெரிக்கா சலுகைகளால் கவர்ந்திழுக்கிறது. பக்ராமில் இந்தியாவுக்கு எதிராக நிலையில்லாத சூழலை உருவாக்க உதவினால் பெரும் நிதி உதவி கிடைக்கும் என்று. ஆனால் நண்பர்களே, இந்தியாவுக்கு பயமில்லை. இந்தியா இப்போது வெறும் நாட்டல்ல, ஒரு நிலைத்த சக்தி. பக்ராம் இனி ஒரு விமான தளம் மட்டுமல்ல, ஒரு அடையாளம். இந்தியாவின் உறுதி, அதன் திறமை, அதன் தன்னம்பிக்கை. ஜெய் ஹிந்த்.